இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா மதுரையில் இருக்க 3 மிட்நைட் பிரியாணி கடையில இருந்து பிரியாணி கம்மன்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆமாங்க, இப்ப பாத்தீங்கன்னா டைம் எக்ஸாக்ட்டா நைட் 2 மணி. இந்த டைம்ல இந்த 3 பிரியாணி டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம மதுரை பூ மார்க்கெட் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த சைடுல இருக்கிற அசாரு ஆசாத் அண்ட் மதுரை மிட்நைட் பிரியாணி 3 கடையில எடுத்துருக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆசாத் பிரியாணி டேஸ்ட் பண்ண போறோம். இது பெய்டு ப்ரோமோஷன்லாம் கிடையாது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த ஏரியாக்கு நாங்க டிராவல் பண்ணி போய் வாங்கிட்டு இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆசாத் பிரியாணி அப்பா கொட்டுறாரு. கம்மன் வாசனை வருது ப்ரோ. ஆசாத் பிரியாணி பாரு. ஆனா பிரியாணி கடையில பாத்தீங்கன்னா இலைய வச்சு பேப்பர்ல தாங்க கொடுக்குறாங்க. நாங்க கூட வித்தியாசமா நிறைய பில்டப் கொடுத்து பெட்டியில வச்சு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா மிட் நைட்ல இலைய வச்சு கொடுத்துருக்காங்கல்ல, அதாங்க மேட்ரு. ஆனா பிரியாணி வாங்கும்போது சூடா இருந்துச்சுங்க. நம்ம வீட்டுக்கு வர டைம்ல கூல் ஆகி போச்சு. நம்ம 1 மணி நேரம் டிராவல், அதுவும் பனி வர பயணம் முழுவதுனால ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கோல்டு பிரியாணி சாப்பிட போறோம். லைட்டா சூடா தான் ப்ரோ இருக்கு. இந்த பிரியாணி எவ்வளவு ப்ரோ? 120 ரூபா. பரவாயில்லைங்க, 120 ரூபாய்க்கு அதுவும் சிக்கன் பிரியாணி கொடுக்கணும். வேற லெவலில் வித் பீஸோட, அது மிட் நைட்ல. ரைத்தா கொட்டுங்க. ரைட்டா எல்லாத்தையும் கொட்டுங்க. என்னென்ன கொட்டுக்கான்னு பாக்கணும்ல. 120 ரூபாய்க்கு அடுத்து 2 விதமான சால்னா கொடுத்துருக்கோம். தால்சா. இப்போ ஆசாத் பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாமா? வாங்க, ஆளுக்கு ஒரு கை எடுங்க, ஆளுக்கு ஒரு கை. மிட் நைட்ல டேஸ்டிங். ஆனா பிரியாணினா மிட் நைட்லயும் சிரிப்பு வருதுப்பா முகத்துல பாரு, எவ்வளவு சிரிப்பு. இங்க பீஸ தேடிட்டு இருக்காங்க. பீஸ் தேடிட்டு இருக்கீங்களா? பீஸ் இல்லையாடா? என்னடா என்ன பீஸ் வச்சிருக்காங்க? எங்க எடுங்க. எத்தனை பீஸ் இருக்குங்க? லெக் பீஸ். லெக் பீஸா? எங்க லெக்க காணா, வெறும் பீஸ் மட்டும் தான் இருக்கு. 120 ரூபாய்க்கு பிரியாணி தரதே பெருசு ப்ரோ. அது பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா நார்மலா இப்ப சிக்கன் பிரியாணி 180 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஆனா 120 ரூபாய்க்கு உங்க சிக்கன் பிரியாணி தராங்க. அது வித்து தால்சா அண்ட் குருமாவோட. அது மிட் நைட்ல தராங்க. சில கடையெல்லாம் 350 ரூபா கொடுறாங்க பிரியாணி எல்லாம். எடுத்துட்டீங்களா டாடி? நான் எடுத்துட்டோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்க. எங்க ஒரு வாயில எச்சி ஊறுதா? ஆமா, எச்சி ஊறுது. பிரியாணி வாங்க போறப்ப எங்க அப்பா வரலன்னு டாப்ல கடைக்கு வாங்கிட்டு வந்து வீடியோ எடுக்க போறோம்னு வேமந்திரிச்சு வந்து டாப்ல நைட் 1 மணி. பிரியாணினா யாரா இருந்தாலும் வந்துருவாங்க ப்ரோ. அதேதான். ஓகே பாய்ஸ், பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. நைட்டு பிரியாணி சூப்பர், வேற லெவல். சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு வேற லெவலு. 120 ரூபாய்க்கு இவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க தட்ட பாக்குறப்பே தெரியும் பிரியாணி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு. ஆமாங்க, ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா காலியாச்சு. எல்லாரும் வாயிலையும் உள்ள போயிடுச்சு, வயிற்றுக்குள்ள போயிடுச்சு. பாத்தீங்கன்னா சூடோட எங்களால சாப்பிட முடியல. அங்க இருந்து வாங்கிட்டு வந்தனால ஆறி போயிடுச்சு. ஆனா ஆறி போயுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. 120 ரூபாய்க்கு ஒருத்து அடுத்த பிரியாணி சாப்பிடறப்ப இதை பீட் பண்ணதான்னு பாப்போம்னா. நெக்ஸ்ட் மிட் நைட் பிரியாணிக்கு போறோம். பெரிய டப்பா இருக்கு ப்ரோனா. இங்க பாரு, பெருசா இருக்கு. உள்ள பிரியாணி நிறைய காமிங்க ப்ரோ. பிரியாணி நிறைய இருக்கு ப்ரோ. அமுக்கி வச்சிருக்காங்க. சீரக சம்பா பிரியாணி ப்ரோ. போன தடவை நம்ம சாப்பிட்டது இதேதானா? பாஸ்மதி ப்ரோ. பாஸ்மதி பிரியாணி போன தடவை இதேதான் சாப்பிட்டோமா? போன பிரியாணி போன தடவை பாஸ்மதி இல்ல ப்ரோ. அதான் மாமா சீரக சம்பா. இதுல லெக் பீஸ் நல்லா பெருசா இருக்கு ப்ரோ. லெக் பீஸ் இதுங்க லெக் பீஸ். ஆத்தாடி லெக் பீஸ பத்தில செம்ம பெருசுங்க, வேற லெவலு. என்னென்ன கொடுத்துருக்காங்க? இதுல வந்து ரைத்தா கொடுத்துருக்காங்க ப்ரோ. இவங்க வந்து பாத்தீங்கன்னா குருமா கொடுக்காம சால்னா கொடுத்துருக்காங்க. இல்ல கத்திரிக்காய் புளி கூட்டாங்க ப்ரோ. புளிக்கூட்டு. அசலா இந்த 3 கடையுமே ஒரே ரோல தான் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு. ஆனா பரவாயில்ல, ஒரு கடைக்கு இன்னொரு கடைக்கு வித்தியாசம்லாம் இருக்குங்க. ஆனா 3 கடையிலும் கூட்டம் ஆளுது. ஆத்தாடி நைட்டு போனாலே அவ்வளவு பேர் கொஞ்சம் சாப்பிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப டேஸ்ட் பண்ணிடலாமா? வாங்க, ஆளுக்கு கொஞ்சம் வந்து எடுங்க. எல்லாம் சிக்கன்ல தான் கை இருக்கு ப்ரோ. நீ என்ன பிரியாணி தொட்டுட்டு இருக்க? இல்ல உள்ள ஏதாவது பீஸ் இருக்கான்னு பாத்தேன் ப்ரோ. அதை தாண்டி உள்ள பீஸ் இருக்கான்னு பார்த்தா அதை தாண்டி ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு லெக் பீஸ் தான் வைப்பாங்க ஒரு பிரியாணி. இது எவ்வளவு ப்ரோ? 120 ரூபா தான் ப்ரோ. இது 120 ரூபானா? 120 ரூபா தாங்க. பரவாயில்லைங்க, மதுரை தாங்க. 120 ரூபாய்க்கு பிரியாணி இங்க தாங்க கொடுப்பாங்க. டேஸ்ட் பண்ணலாம். வித்தியாசமா இருக்கு. நம்ம ட்ரெடிஷனல் சிக்கன் பிரியாணி கூடிய டேஸ்ட் இல்லைன்னா அந்த புளிக்கூட்டு ரைத்தாவோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். அதுக்கு புளிக்கூட்டோட சேர்த்து சாப்பிட்றப்ப அது பிரியாணி மாதிரி இல்லாம அது வேற மாதிரி ஒரு சோறு சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. சரி, நம்ம டேஸ்ட்டை தாண்டி பசங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். அந்த டேஸ்ட்டை விட கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. அது ஃபர்ஸ்ட் பயங்கரமா இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு டேஸ்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆமா, இது லைட்டா கம்மியா தான் இருக்கு. ஏன் இது கம்மியா இருக்கு தெரியல என்னாண்டு. ஆனா நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பரவாயில்ல ப்ரோ. ஒரு செம்மையா பிடிச்சிருக்கு போல. கையில எலும்பு துண்டு வச்சுக்க பாரு ப்ரோ. அங்க ஒரு ஜீவன் நின்றுட்டு இருக்கு. அதை பார்க்க வச்சு நீ எலும்பு தின்னுட்டு இருக்க. எலும்பு தின்னுட்டு போடுவேன் மாமா. எலும்பை தின்னுட்டு தான் போடுவார் அவரு. இதுவும் டிஃபரெண்டா இருக்கு, அதுவும் டிஃபரெண்டா இருக்கு மாமா. இது சூப்பரா இருக்கு. இது சூப்பரா இருக்கு. இதோட சாப்பிடுறப்ப இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் பாத்தீங்கன்னா ரைத்தா அந்த புளிக்கூட்டோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு. ஆனா வெறுதா சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது சூப்பரா இருக்கு. அது வேற மாதிரியான டேஸ்ட்டுங்க, இது வேற மாதிரி டேஸ்ட்டுங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி டேஸ்ட் கிடையாது. இது வேற மாதிரி இருக்கு. புளிக்கூட்டோட சாப்பிடுறப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அது ஜீரக சம்பா ப்ரோ. ஆமா, இது பாஸ்மதி. ஓகே, இது வந்து அந்த டேஸ்ட்ல அது ஓகேவா இருக்கு, அது அந்த டேஸ்ட்ல ஓகேவா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்டோட கம்பேர் பண்றப்ப அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஃபைனலா பாத்தீங்கன்னா அஜார் பிரியாணி
டேஸ்ட் பண்றோம் ப்ரோ. இந்த பிரியாணியோட ஸ்பெஷல் என்ன? ஆக்சுவலா இந்த கடையில போய் நம்ம பிரியாணி கேட்கறப்ப பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தீந்து போச்சுங்க. அதாவது மிட் நைட்ல சிக்கன் பிரியாணி தீந்து போச்சு. ஆமா, அவ்வளவு கூட்டம் வந்து வாங்குறாங்க போல. கடைசியில பிளைன் பிரியாணி வித் தந்தூரி வாங்கிட்டு வந்து தந்தூரி ஆயிடுறோம். ஸோ ரெண்டையும் டேஸ்ட் பண்றோம். பிளைன் பிரியாணி கொட்டுங்கப்பா. ஆமாம்மா கலரே ஒரு அதாங்க, இது வந்து சிக்கன் பிரியாணி கிடையாதுங்க, இது வித்தியாசமான பிளைன் பிரியாணிங்க. பிளைன் பிரியாணி வித் இது தந்தூரி. நெக்ஸ்ட் பிரியாணிக்குரிய ஐட்டத்தை கொட்டுவோமா? போடுங்க. என்ன இது? தால்சா போதும் தால்சா போதும். ரைத்தா, இவங்களும் ரைத்தா வித் தால்சா மட்டும் தான் கொடுக்குறாங்க. ரைத்தா அவ்வளவு வச்சிருக்காங்க. ரைத்தா நிறைய இருக்குங்க, பிரியாணி தாங்க கம்மியா இருக்கு. என்னங்க இத்தனை கூட கொடுக்குறாங்க? இதெல்லாம் டிசப்பாயின்மெண்ட். அளவா பார்க்க கூடாது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். எஸ், ஆனா இங்க இருக்கிற ஸ்பெஷல் நான் இந்த பிளைன் பிரியாணி எவ்வளவு? 80 ரூபா தான். வெறும் 80 ரூபா தாங்க பிளைன் பிரியாணி. நெக்ஸ்ட் மெயின் ஐட்டம் தந்தூரி வந்து. தந்தூரி இறங்குது ப்ரோ. இதெல்லாம் கிரில் சிக்கன் மாதிரி இருக்கு. தந்தூரி இப்படி தான் இருக்குமா? தந்தூரி தான் ப்ரோ. அந்த பாரு ப்ரோ, லாஸ்டா வந்ததும் வந்துச்சு. எல்லாரும் எச்சி விழுந்துட்டு இருக்காங்க. சார் பயங்கரமா இருக்கு. சரி, பிரியாணி சாப்பிட போறோமோ இதை சாப்பிட போறோமோ? பிரியாணி தான் ஃபர்ஸ்ட். வாங்க பிரியாணியில கைய வைங்க. எடுங்கப்பா பிரியாணி எல்லாரும் வாயில வச்சு அமுக்குங்க. டேஸ்டா தான் இருக்கு. நல்லா இருக்குமாமா? இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கு மாமா. டேஸ்ட் எப்படி இருந்துச்சு பாய்ஸ்? அரண்டி விட்டுச்சு ப்ரோ. இந்த தட்டு காலியாச்சு ப்ரோ. அதான் ஏன் தட்டு க்ளீன் சேவ்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் பிரியாணிக்குரிய டேஸ்ட் அப்படியே இருக்கு. அதான் ஒரு பிரியாணி சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் செம்மையா இருக்கு. நல்ல டேஸ்டாவும் இருக்குங்க. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. மதுரை பிரியாணின்னா பிரியாணி தான். சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். அரட்டி விட்டுருச்சு. ஆனா இதுல இன்னும் மிச்ச ஐட்டம் இருக்கு ப்ரோ. ஆமா, தந்தூரி தான் முக்கியமான ஐட்டம். தந்தூரி ஐட்டத்தை தூக்குங்க. தந்தூரி எதுவுங்க போய் சாப்பிடுங்க. யார் சொல்லுங்க, தந்தூரி எந்த கடையில் வேணா என்ன, எல்லா கடையிலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும்ண்ணா. தந்தூரி சாப்பிடும்போது சொர்க்கத்துக்கே போயிட்டு வரும். சூப்பராக இருக்கு. இது வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த கடையில் வேணா டேஸ்ட்டாக இருக்கலாம் கிடையாது. எந்த கடையில் நீங்கள் வேணாலும் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆமாங்க, பிளேன் பிரியாணி வாங்கணுன்றதுக்காக வேண்டி தான் பார்த்தீங்கன்னா தந்தூரி அடிஷனல் ஆகிட்டு தான். தந்தூரி வேற லெவல். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையோட 3 மிட் நைட் பிரியாணி கடையோட பிரியாணியும் டேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ யார் யாருக்கு எந்தெந்த பிரியாணி பிடிச்சிருந்து கேட்டுருவோமா? நவீன் பிரசாத், உங்களுக்கு எந்த பிரியாணி பிடிச்சிருந்துச்சு? லாஸ்டா சாப்பிட்டதான் ஆமா. லாஸ்டா சாப்பிட்ட ஆசாத் சிக்கன் பிரியாணி பிஸ்தாவும் எல்லாம் பெருசு. பிரியாணில சிக்கன் எல்லாம் போச்சு. சிக்கன்ல தான் வருத்தமா இருக்கு. எனக்கு பிடிச்சது ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட பிரியாணி. ஆசாதா பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சப்பா. இப்போ சாப்பிட்டா பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஓகே, லாஸ்ட் சாப்பிட்டதான். லாஸ்ட் சாப்பிட்டதான் மிரட்டி விட்டுருச்சு. அசார் பிரியாணி. ஆக்சுவலாக ஒவ்வொரு பிரியாணி ஒவ்வொரு டேஸ்ட்டுங்க. நம்ம வந்து யாரையும் பிரிச்சுலாம் பார்க்கக்கூடாது. அதுக்காண்டி இப்படிலாம் பயாசராகவும் பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிரியாணி லாஸ்ட் பிரியாணி நல்லா இருந்துச்சுங்க. உண்மையாக நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆமா, நடுவில் இருந்து 2வது மிட் நைட் பிரியாணி வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அது நல்லா தான் இருந்துச்சு, பரவாயில்லைங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஆசாத் பிரியாணியும் அஜாத் பிரியாணியும் அப்படியே ஈக்குவலா இருந்துச்சு. ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்த மிட் நைட் பிரியாணியும் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அதில் நாங்கள் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் ரிவ்யூ தானே தவிர, மேபி நீங்க போய் அங்கே போய் டேஸ்ட் பண்றப்போ உங்களுக்கு அது பிடிக்கலாம். ஸோ நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு எது பிடிச்சிருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இல்ல வேற லெவலுக்கு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, அண்ட் போகும்போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We are Mad Army. Bye.